மைலாட், போலீஸ் விசாரிக்கலன்னு இப்படி பேசுற எதிர்த்தரப்பு வக்கீல் ஒரு பெண்ணுக்கு நடந்த அநீதியை மறைக்க போராடுறாங்க. தனக்கு நடந்த கொடுமை யாருக்கும் நடக்க கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்துல இந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அவங்கள அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை மேடம். அதுவும் நீங்க ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இப்படி செய்யறது பெண் குலத்துக்கே கேவலமா இருக்கு மேடம். பாவம் புண்ணியம் பேசுறதுக்கெல்லாம் இது கோவில் கிடையாது, இது கோர்ட். இங்க சாட்சியும் ஆதாரங்களும் மட்டும்தான் பேசும். சத்தியம் தவறாம இருந்தீங்கன்னா அதுவே சாட்சி ஆதாரமா மாறி நம்மளை காப்பாத்தும். மை லார்ட், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ன பெண்களுக்கு எதிரானவரா சித்தரிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. நான் இதே கோர்ட்ல பாதிக்கப்பட்ட எத்தனையோ பொண்ணுங்களுக்கு நான் வாதாடி இருக்கேன். இந்த கேஸை நான் எடுத்ததுக்கான காரணமே நியாயம் ஹரி பக்கம் இருக்குங்கிறதுக்காக தான். மை லார்ட், இந்த சோனியா கேரளால குபேந்திர சிட் ஃபண்டுன்னு ஒரு கம்பெனியை நடத்தி மக்களை ஏமாத்திருக்காங்க. 20 கோடிக்கு மேல சுருட்டி இருக்காங்க. அதுல முக்கியமான அக்யூஸ்டே இவங்க தான். அதுக்கான எவிடன்ஸும் இங்க இருக்கு. யுவர் ஆனர், இந்த கேஸ் சோனியா சிட்பண்ட் நடத்தினதை பத்தி இல்ல, அவங்க கிட்ட ஹரி தப்பா நடந்துகிட்டாரா இல்லையாங்கிறத பத்தி தான். சோனியாவை அசிங்கப்படுத்துறதுக்காக ஜோடிக்கப்பட்ட கேஸ். இது ஒரு ஃபால்ஸ் கேஸ் யுவர் ஆனர். அப்படியா சார்? ஆஹா, ஒரு நிமிஷம். அப்போ இது இது சோனியா ஆந்திரால ஒரு ஹவுஸ் ஓனர் தாங்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாருன்னு சொல்லி கேஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இது அவங்க போட்ட ஃபால்ஸ் கேஸ்னு தீர்ப்பாயிருக்கு. அதோட ஜட்மெண்ட் காப்பி தான் இது. மை லார்ட், அவங்க கெட்ட நேரம் போற இடத்துல எல்லாம் யாராவது தப்பா நடந்துக்கிறாங்க. பாவம் இவங்க என்ன பண்ணுவாங்க? ஆமா சார், ஒரு தடவை நடந்தா அது மிஸ்டேக். பட் பல தடவை நடக்குதுன்னா யார் சார் ராங் பர்சன்? நோ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், திஸ் இஸ் நாட் ஃபேர். ஆரம்பத்துல இருந்து எல்லாமே தப்பா இருக்கு. போலீஸ் ஒழுங்கா விசாரிக்கல. இந்த பொண்ணோட பேக் டிராப்பே ராங்கா இருக்கு. உங்க ஆர்கியூமெண்ட்ஸ் எதுவுமே கன்வின்சிங்கா இல்ல. சோ பெனிஃபிட் ஆஃப் டவுட். ஹரி மேல எந்த குற்றமும் ப்ரூவ் ஆகல. டிவில கனெக்ட் பண்ணுங்க. சோனியா, நீ மட்டும் என் ஆசைக்கு ஒத்துக்கல, நீ ஒரு ப்ராஸ்டியூட்னு இந்த அபார்ட்மெண்ட்டே நம்புற மாதிரி பண்ணிடுவேன். சார், என்ன பேசுறீங்க நீங்க? இங்க பாருங்க, நான் நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு. தயவு செஞ்சு இப்படி பிஹேவ் பண்ணாதீங்க. சென்னையில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் தனியாக இருக்கும் ஒரு பெண்ணிடம் ஒருவர் மிரட்டி பாலியல் தொல்லை கொடுக்கும் காட்சி இது. இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? போலீஸ் இதற்கு உடனடியாக ஆக்ஷன் எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது.
அதர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், ஆனால் இறுதியில் தர்மம் தான் வெல்லும். மை லார்ட், சாட்சி இருக்கா? இந்த பொண்ணு ஒழுக்கம் இல்லாதவ, சிட்ஃபண்ட் நடத்தினாங்க, ஹவுஸ் ஓனர் புகார் கொடுத்தாங்கன்னு எதிர்த்தரப்பு வக்கீல் பல குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. ஆனா இப்ப பாத்தீங்களா, ஆதாரம் டிவி வரைக்கும் போயிருக்கு. இந்த ஹரி ஒரு பசுத்தோல் போத்திய புலி ஊரானார். இத்தனை நாளும் யாருக்கும் தெரியாம தப்பு பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்பதான் சோனியா மூலமா வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருக்கு. இப்ப இவருக்கு பெயில் கொடுத்து வெளியே விட்டா இவரை போல குற்றம் செய்யறவங்களுக்கு அதுவே ஒரு ஊக்கமா போயிரும். இவருக்கு பெயில் கொடுக்காம உள்ளேயே வச்சு இந்த கேஸ ஃபாஸ்ட் ட்ரையல்ல நடத்தி இவருக்கு தண்டனை கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். மை லார்ட், திடீர்னு எதிர்த்தரப்பு வக்கீல் இந்த மாதிரி ஒரு வீடியோவை ஜான்சி, சாரி ஜான்சி. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொன்ன மாதிரி இந்த கேஸ ஃபாஸ்ட் ட்ரையல்ல எடுத்து உடனே விசாரிச்சு தீர்ப்பு சொல்லணும். So I reject the bail application. இன்ஸ்பெக்டர், நீங்க உடனே எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்க. அக்யூஸ் தரப்புல அந்த பொண்ணுக்கு எந்த பாதிப்பும் வராம செக்யூரிட்டி கொடுக்கணும். அத்தை, ஹரி சார் அப்படியெல்லாம் பேசுற ஆளே கிடையாது. கண்டிப்பா இதுல ஏதோ நடந்திருக்கு அத்தை. ஆமாம்மா, கண்டிப்பா இது பிரதீபாவோட வேலையாதாம்மா இருக்கும். இல்லைன்னா கரெக்டா பெயில் கொடுக்க போற நேரத்துல இந்த நியூஸ் வந்திருக்காதுமா. அம்மா, ஹரி சாரை வெளியில விடக்கூடாதுன்னு தாம்மா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹரி சார், மேடம் நீங்க கொஞ்சம் இருங்க. கோர்ட்ல வச்சு பேசக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் சார். தயவு செஞ்சு கொஞ்ச நேரம், ஒரு 2 நிமிஷம் தான் சார், நான் பேசிட்டு போயிடுறேன். ஹரி சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஏதோ ஏமாத்தி இந்த வீடியோ ரெடி பண்ணிருக்காங்க. உங்க மேல கொடுத்திருக்கிற இந்த பொய் கேஸ் மாதிரி இதுவும் ஒரு பொய் தான் சார். கண்டிப்பா அடுத்த தடவை இது பொய்ன்னு நிரூபிச்சு உங்களை வெளியில எடுத்துருவோம் சார். எல்லாம் முடிஞ்சிருச்சு மேடம். அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. ஹரி சாரை எப்படியாவது நம்ம வெளியே எடுத்துடலாம். நீங்க கவலைப்படாதீங்கம்மா. ஹரி சார் இந்த மாதிரி என்னால பார்க்கவே முடியல பவி. பாரு, ரொம்ப பாவமா இருக்காரு. தன்னோட எதிரிக்கு கூட நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவரு. அவரை போய் எதுக்கு இப்படி எல்லாம் மாட்டி விடணும்? வேற எதுக்கு? எல்லாம் அத்தைய பழி வாங்கதான். பிரதீபா தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அத்தை தான் பாவம். அவர் அந்த கேஸ்ல மாட்டினதுல இருந்து ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்குறதே இல்ல. அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. அடுத்த ஹியரிங்ல ஹரி சாரை எப்படியோ நம்ம வெளியே எடுத்துடலாம். எந்த சூழ்நிலையிலயும் கலங்காம ஈஸியா எடுத்துக்கிற அந்த மனுஷன் இப்போ வாழ்க்கையே வெறுத்த மாதிரி பேசுறாரு. எனக்கு பயமா இருக்குது பவி. என்ன அத்தை, நீங்களே இப்படி பேசுறீங்க? ஹரி சாருக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீங்க தான். நீங்க தைரியமா இருங்க அத்தை. கண்டிப்பா ஹரி சாரை எப்படியாவது நம்ம சீக்கிரம் வெளியே கொண்டு வந்துடலாம். ஆமா, ஆமாமா. என்ன இப்ப பெயில் கிடைக்கல, அவ்வளவுதானே? அம்மா, இங்க பாருங்கம்மா. இந்த வீடியோவை யார் அனுப்பிச்சான்னு கண்டுபிடிச்சா அதுக்கு பின்னாடி யாரு இருக்கா, அவங்களோட நோக்கம் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாமா. அதை வச்சு நம்ம ஹரி சாரை ஈஸியா வெளியில எடுத்துடலாமா.
நீங்க இப்படி கவலைப்படாதீங்கம்மா. அத்தை, லக்ஷ்மி ஐம் சாரி. இல்ல லாஸ்ட் மினிட்ல இப்படி ஒரு எவிடன்ஸை கொடுத்து அவங்க ஜட்ஜை கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு எப்படியும் அவரை வெளியில எடுத்துருவீங்கங்கிற ஒரு நம்பிக்கையோட இருந்தேன் மேடம். அந்த நம்பிக்கை ஹரி சார்கிட்டயும் இருந்துச்சு. ஆனா இப்ப அவர் போகும்போது அந்த நம்பிக்கை இல்லையே மேடம். நீங்க ரிலாக்ஸா இருங்க. இந்த எவிடன்ஸ் எல்லாம் ஃபேக்னு நல்லாவே தெரியுது. ஆனா அதை ப்ரூவ் பண்ணதான் damn it, எனக்கு ஐடியாவே வரல. பட் நீங்க இத பத்திலாம் வரி பண்ணிக்காதீங்க. நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க. ஐ கேன் ஹேண்டில் திஸ். நீங்க கிளம்புங்க. நான் பாத்துக்கிறேன். கூட்டிட்டு போங்க. வாங்கம்மா. பவி மேடம் வரேன் மேடம். தேங்க்ஸ். டேய் சந்தோஷ், டேய் என்னடா அதெல்லாம்? அந்த பொண்ணுகிட்ட ஹரி தப்பா நடந்துக்க பார்த்தான்னு சொன்னேன் பேப்பர் நியூஸ் வந்தப்ப. அன்னைக்கு நான் கேட்டப்ப இல்லன்னு சொன்னேன். பொய்யா போட்டுக்கான்னு சொன்னல. இப்ப பாரு டிவியில அவனை பத்தி ஓடிட்டு இருக்கு பாரு. இதுக்கு என்னடா சொல்ல போற? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு. நான் எத்தனை தடவை சொல்லிருப்பேன், யாராவது கேட்டீங்களா? இப்ப அவனே வீடியோ போட்டு காமிச்சிட்டான். நீங்க என்னடான்னா அவன் நல்லவன் சொல்லி அவன் பின்னாடி சுத்திட்டு இருந்தீங்க. ஒழுங்கு மரியாதையா அவனை இத்தோட தலை முழுகிட்டு இருக்கிறதுனா இங்க இருங்க, இல்லனா யாரும் வீட்டுக்கு வராதீங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். தாத்தா, இப்படி வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி நொந்து போய் இருக்கிற எங்களை மீண்டும் மீண்டும் வேணும்னே ஏன் தாத்தா கஷ்டப்படுத்துறீங்க? டேய், வயசான காலத்துல நிம்மதியா இருக்க விடாம நீங்க தானே கஷ்டப்படுத்துறீங்க என்ன? என் புள்ள அற்பாயுசுல போயிட்டான். பெத்த புள்ளைய வச்சுக்கிட்டு என் மருமக கஷ்டப்படுவாளேன்னு என் ஆயுசு முழுக்க உங்களுக்காக தானே உழைச்சு கொட்டியிருக்கேன். அந்த நன்றி கொஞ்சமாவது உங்களுக்கு இருந்திருந்தா என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்திருப்பீங்க. தாத்தா, எதுக்கு எடுத்தாலும் இப்படி நான் பண்ணேன்னு ஏன் தாத்தா இப்படி சொல்லி காமிச்சிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு இப்ப யாரு என்ன குறை வச்சாங்க? சும்மா மதிக்கலன்னு கடந்து குதிச்சிட்டு இருக்கீங்க. இப்படி வார்த்தையில விஷத்தை வச்சு தினம் கொல்றது நீங்க தான். போய் பாருங்க வெளியில உங்க வயசுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் குடும்பத்துல என்ன மரியாதை கொடுத்துட்டு இருக்காங்கன்னு. அப்பாங்கிற வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசிருப்பாங்களா எங்க அத்தை? என்னென்ன பாடு தாத்தா அவங்கள படுத்துறீங்க இப்படி? என்னமோ நீங்க மட்டும்தான் இந்த குடும்பத்துக்காக உழைச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அத்தை இந்த குடும்பத்துக்கு பண்ண தியாகத்தை சொன்னா கல்லுக்கு கூட கண்ணீர் வரும். இப்படிதான் பல பொண்ணுங்க தங்களோட ஆசை பாசங்களை எல்லாம் மறைச்சுக்கிட்டு குடும்பத்துக்காகவே வாழ்றாங்க. ஆனா அத மதிச்சு நீங்க பாராட்ட மாட்டீங்க. சரி, அட்லீஸ்ட் இப்படி அசிங்கப்படுத்தாமலாவது இருங்களேன். விடுப்பவி, பேசாத. நீங்க செஞ்ச எதையும் நான் சொல்லி காட்டல அத்தை. ஆனா அது மறந்துட்டு இப்படி எல்லாம் பேசும்போது நம்ம யாருன்னு கொஞ்சமாவது புரிய வைக்கணும்ல. இங்க பல பேர் தன்னோட பிள்ளைங்களுக்கு அவங்க பட்ட கஷ்டம் கூட தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு அத்தை. தாத்தா, நீங்க இந்த குடும்பத்துக்கு செஞ்சீங்கன்னா இது உங்க குடும்பம், இவ உங்க பேரன். ஆனா ஹரிசாருக்கு அப்படி எந்த ரத்த பந்தமும் இல்லையே. ஆனா அவரு தான் சொத்தை மொத்தமா சந்தோஷ் பேருக்கு எழுதி வைக்க போனாரு. என் வாரிசை இவன் தானு உயில எழுதி வைக்க போனாரு. இது எல்லாத்துக்கும் ஹரி சார் இந்த குடும்பத்து மேல வச்சிருக்க அன்பு மட்டும்தான் காரணம். நிறுத்துவோம் புராணத்தை. இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் தான் பெரியவன். என் இடத்துல வேற யாரையும் வச்சு பார்க்க முடியாது, ஆக்கவும் கூடாது. அவன் அதை பண்ணா இதை பண்ணான்னு அவனுக்காக வேண்டி
இப்படி கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறது எனக்கு பிடிக்கல. இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் மொத்தமா இந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். நான் சொல்றது சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். விடுங்க அத்தை. முருகா, கடவுளே காப்பாத்து. இன்னைக்கு ப்ரோக்ராம் நல்லபடியா போகணும். மேடம் மேடம், எங்க போறீங்க மேடம்? ஷோ இருக்கு மேடம். உள்ள லைவ் போயிட்டு இருக்கு மேடம். அது ஏன் ஷோ தாம்மா? வேற யாராவது ஷோ பண்றாங்களா? இல்ல மேடம், உங்க ஷோ தான். ஆனா அது ஆனந்தி பண்ணிட்டு இருக்காங்க. லக்ஷ்மி, என்ன லக்ஷ்மி இந்த பக்கம்? என்னோட ஷோ பண்ணலான்னு வந்தேன். பார்த்தா ஆனந்தி ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கா. உங்களை சஸ்பெண்ட் பண்ணி மெயில் போட்டிருந்தேனே, நீங்க பார்க்கலையா? ஓ சாரி, உங்களுக்கு தான் மெயில் பார்க்க தெரியாதுல்ல? உங்களோட சஸ்பெண்ட் ஆர்டர் காப்பி என்கிட்ட தான் இருக்கு. இந்தாங்க. எதுக்கு சார் எனக்கு சஸ்பென்ஷன்? நான் என்ன சார் பண்ணேன்? என்ன லட்சுமி இப்படி அப்பாவியா கேக்குறீங்க? லாஸ்ட் ப்ரோக்ராம் முடிஞ்சதும் என்ன சொன்னீங்கன்னு மறந்துட்டீங்களா? நீங்க கடைசியா பேசின அந்த ஹரி புராணம் நம்ம எஃப்எம்ஏ ஒரு ஆட்டிடுச்சு. புரியலையா? நம்ம ஸ்பான்சர்ஸ் எல்லாமே ப்ரோக்ராமோட டிக்னிட்டி ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு வித்ரா பண்ணிட்டு போயிட்டாங்க. மார்க்கெட்டிங் டீம்ல இருந்து கத்துன்னு கத்துறாங்க. சார், நான் ஒன்னும் தப்பா பேசலையே சார். என்ன லக்ஷ்மி, நீங்க எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நீங்க பண்ணது ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி. அதுல காலர்ஸ் கேக்குற கேள்விக்கு உங்க பார்வையில பதில் சொல்லலாம். ஆனா லாஸ்ட் ப்ரோக்ராம்ல நீங்க உங்க பார்வையே பிரச்சாரம் பண்ணிட்டீங்க. என்ன யோசிக்கிறீங்க? எம்டி கிட்ட பேசணுமா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த லெட்டரை டைப் பண்ணதே அவர் தான். கடைசியில சிக்னேச்சர் போட்டுக்காரு பாருங்க. என்னடா இது, நம்ம மேல அவ்வளோ பாசமா அந்த எம்டியா அப்படி பண்ணிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? இது கார்ப்பரேட். தேவைன்னா தலையில தூக்கி வச்சுக்கோ. தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டா அடுத்த நிமிஷமே கீழே தள்ளிடும். எந்த தகுதியும் இல்லாத உங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்தா இப்படித்தான் நடக்கும். நீங்க பண்ண காரியத்தால யாராவது எஃப்எம் மேல கேஸ் போட்டா என்ன பண்றது சொல்லுங்க? சோ ப்ளீஸ். லக்ஷ்மி, ஒரு நிமிஷம். உங்க ஆக்சஸ் கார்டை மறக்காம செக்யூரிட்டி கிட்ட கொடுத்துட்டு போங்க. மறந்துடாதீங்க.